பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்துல 21வது பாட அலகான விகிதம் பற்றி படிக்க இருக்கிறோம். விகிதம் என்னும் போது தரம் 6லையும் நாங்கள் இந்த விகிதம் பற்றி படிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தரம் 7ல இந்த விகிதத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக விகிதம் அப்படி என்றா என்ன என்றத நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுவோம். விகிதம் என்றா என்ன? அதாவது ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களை ஒப்பிடும் போது அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய எண் ரீதியான தொடர்பைத்தான் நாங்கள் விகிதம் என்று சொல்லுவோம். விகிதம் என்றா என்ன? எப்படி இருக்க வேணும்? ஒரே அலகில் அளக்கப்பட்டவையாக இருக்க வேணும். ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது தொகுதிகள். பொருட்களை ஒப்பிடலாம் அல்லது தொகுதிகளை ஒப்பிடலாம். ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களையோ அல்லது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொகுதிகளையோ ஒப்பிடும் போது அவற்றுக்கு இடையில் காணப்படும் எண் ரீதியான தொடர்பைத்தான் நாங்கள் விகிதம் என்று சொல்லுவோம். எண் ரீதியான தொடர்பு. விகிதம் என்றா எங்களுக்கு 3 விஷயங்கள் நினைவுக்கு வர வேணும். அவை ஒரே அலகில் அளக்கப்பட்டவையாக இருக்க வேணும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்கள், 2 அல்லது 3 பொருட்கள் ஒப்பிடப்பட்டிருக்கும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொகுதிகள் ஒப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களை ஒப்பிடும் போது அவற்றிற்கு இடையில் காணப்படும் எண் ரீதியான தொடர்பைத்தான் நாங்கள் விகிதம் என்று சொல்லுறோம். இப்போ உதாரணமாக நாங்கள் விகிதமாக ஒப்பிடக்கூடிய ஒரு விகிதமாக எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஒரு பலகாரம் செய்கிறோம். ஒரு இனிப்பு பலகாரம் ஒன்று செய்கிறோம். இனிப்பு பலகாரம் செய்யறதுக்கு நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் அரிசி மாவும் சீனியும். பலகாரம் செய்யறதுக்காக அரிசி மாவும் சீனியும், அரிசி மாவையும் சீனியையும் எடுத்துக்கொள்ளுவோம். அரிசி மா சீனி நாங்கள் இப்ப 2 பொருட்களை இங்க ஒப்பிடுறோம். அரிசி மா இன்னொன்று சீனி, 2 பொருட்களை ஒப்பிட போறோம். இப்ப பலகாரம் செய்யறதுக்கு அரிசி மா 2 கிலோ எடுத்திருக்கிறோம், சீனி 1 கிலோ எடுத்திருக்கிறோம். 2 கிலோகிராம் சீனி 1 கிலோகிராம். ஒரு இனிப்பு பலகாரம் ஒன்று செய்யறதுக்காக பிரதானமான பொருட்களாகிய அரிசி மாவை 2 கிலோகிராம் என்ற அளவிலையும் சீனியை 1 கிலோகிராம் என்ற அளவிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்ப பாருங்க, நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய 2 பொருட்களும் ஒரே அளவில அளக்கப்பட்டிருக்குது. கிலோகிராம், இங்கேயும் கிலோ ஒன்று எடுத்திருக்கிறோம், இங்கேயும் கிலோ ஒன்று எடுத்திருக்கிறோம். ஒரே அளவில் அளக்கப்பட்ட 2 பொருட்களை நாங்கள் ஒப்பிடுகிறோம். இங்கே கிலோ, இங்கே கிலோ. இங்கே கிலோவும் இங்கே கிராமம் வந்தா நாங்கள் என்ன செய்வோம்? 2ஐயும் ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு ஒப்பிட வேண்டும். அரிசி மாவையும் சீனியையும் அரிசி மா 2 கிலோவும் சீனி 1 கிலோவும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த 2 பொருட்களையும் ஒப்பிட்டு நாங்கள் இதனை விகிதமாக எழுத போறோம். அரிசி மா சீனி நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரிசி மா சீனி ஆகியவற்றை விகிதமாக என்னென்று எழுதலாம்? விகிதமாக எழுதுறோம் 2 ஒன்றிற்கு. அவற்றிற்கு இடையில் காணப்படும், நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய 2 பொருட்களுக்கு இடையில் காணப்படும் எண் ரீதியான தொடர்பு. எண்ணை மட்டும் சொல்லி இருக்கிறோம். விகிதமாக ஒப்பிடும் போது 2 ஒன்றுக்கு என எடுக்கப்பட்டிருக்குது. அரிசி மா 2 கிலோ சீனி 1 கிலோ. விகிதமாக என்னென்று எழுதுவோம்? 2 ஒன்றிற்கு. அரிசி மா 2 பங்கு சீனி 1 பங்கு. அரிசி மா 2 கிலோ சீனி 1 கிலோ. விகிதம் அண்டும் போது நாங்கள் இந்த குறியீடாக 2 டாட் 2
டாட் மாதிரி இந்த விகிதத்துக்கான குறியீடாக இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். விகிதத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. வாசிக்கிறது 2 ஒன்றிற்கு. 2 ஒன்றிற்கு என நாங்கள் வாசிக்கிறோம். எடுத்த ஒழுங்கிலேயே நாங்கள் சொல்ல வேணும். அரிசிமா 2 கிலோ, சீனி 1 கிலோ. முதலாவதாக சீனி எழுதிடக்கூடாது. அரிசிமாவு சீனி ஆகியவற்றை விகிதமாக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரிசி மாவு சீனி ஆகிய பொருட்களை விகிதமாக கூறும்போது 2 ஒன்றிற்கு என எழுத முடியும். விகிதம் பண்ணும் போது இந்த குறியீடு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். இதை வாசிக்கிற முறை 2 ஒன்றிற்கு ஆகும். ஆகவே விகிதம் அப்படி என்றா என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களை எடுத்து ஒப்பிட வேணும். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய 2 பொருட்களும் ஒரே அலகில் அளக்கப்பட்டவையாக இருக்க வேணும். இங்கே கிலோகிராம், இங்கே கிலோகிராம் இப்படி இருந்தால்தான் நாங்கள் விகிதமாக எழுத முடியும். இங்கே கிலோ, இங்கே கிராம் இருந்தால் நாங்கள் விகிதமாக எழுத முடியாது. ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு எழுத முடியும். ஆகவே இந்த 2 பொருட்களுக்கு ஒரே அலகில் அளக்கப்பட்ட இந்த 2 பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எண் ரீதியான இந்த தொடர்பை தான் நாங்கள் விகிதம் என்கிறோம். விகிதமாக எழுதுற மாதிரியான ஒரு கேள்வி நாங்கள் செய்வோம். ஒரு வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஒரு வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 17லும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 13 ஆகும். இந்த தொடர்பை நாங்கள் விகிதமாக எழுதுக. கேள்வி வருது, இத்தொடர்பை விகிதமாக எழுதுக. இத்தொடர்பை விகிதமாக எழுதுக. ஒரு வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 17லும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 13 ஆகும். இந்த தொடர்பை நாங்கள் விகிதமாக எழுத போறோம். இப்ப கவனியுங்கோ, இங்க இந்த கூட்டவாசிங்கோ ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. இங்க ஆண் பிள்ளைகள் என்ன அழகால அளக்கப்பட்டிருக்கிறாங்க? எண்ணிக்கையால எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்குது, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் தரப்பட்டிருக்குது. ஏற்கனவே நாங்கள் உதாரணம் பார்த்தோம். அங்க நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய 2 பொருட்களும் கிலோகிராம் என்ற அலகால அளக்கப்பட்டிருந்தது. பொருட்கள் அளப்பதற்காக கிலோகிராம் என்ற அலகால அளக்கப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, 2 தொகுதியினரை எடுத்திருக்கிறோம். ஆண் பிள்ளைகள் ஒரு தொகுதி, பெண் பிள்ளைகள் இன்னொரு தொகுதி. 2 தொகுதிகளை 2 தொகுதியினரை நாங்கள் இங்க ஒப்பிடுகிறோம். 2 தொகுதியினரை நாங்கள் என்ன எடுத்திருக்கிறோம்? எண்ணிக்கை. இங்கேயும் எண்ணிக்கை, இங்கேயும் எண்ணிக்கை. ஆகவே நாங்கள் இந்த தொடர்பை விகிதமாக எழுத முடியும். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் விகிதமாக எழுதுவோம். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விகிதமாக எழுதும் போது முதலாவதாக ஆண் பிள்ளைகள் சொல்றோம்டா ஆண் பிள்ளைகளோட எண்ணிக்கையை தான் எழுத வேணும். அடுத்ததாக பெண் பிள்ளைகளோட எண்ணிக்கை. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆகியவற்றின் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆகியோரின்
எண்ணிக்கையை விகிதமாக எழுதுகிறோம். முதலாவதாக ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 17, விகிதத்திற்குரிய குறியீடு பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 13. அப்ப விகிதமாக நாங்கள் என்ன எழுதலாம்? 17 விகித குறியீடு 13. இது என்ன வாசிப்போம்? 17 13க்கு என்று வாசிப்போம். 17 விகித குறியீடு போட்டுட்டு 13 போடுவீங்க. ஆனால் இதை நாங்கள் சொற்கள்ல விவரிக்கும் போது 17 13க்கு 17 13க்கு என்று வாசிப்போம். இவ்வாறு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொகுதியினரையும் நாங்கள் ஒப்பிட்டு விகிதமாக எழுத முடியும். எண் ரீதியான தொடர்பு மட்டும்தான் வர வேணும். எண் ரீதியான தொடர்பை காட்டியிருக்கிறோம், விகிதமாக எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக அப்ப தரப்பட்ட கூற்றை விகிதமாக எழுத எங்களுக்கு தெரியும். இனி சமவெளி விகிதம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். சமவெளி விகிதம் சமவெளி விகிதம் அப்படி என்றால் என்ன? நாங்கள் சமவெளி பின்னம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமவெளி பின்னம், சமனான பின்னங்கள், சமவெளி பின்னம் படிச்சிருக்கிறோம். சமவெளி பின்னம் அப்படி என்றால் என்ன? அதாவது ஒரு பின்னம் 3ல் 2, ஒரு பின்னத்திற்கு சமவெளி பின்னம் எவ்வாறு காண்பது? ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும், கீழே இருக்கிற எண் பகுதி எண், மேலே இருக்கிற எண் தொகுதி எண், ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி நாங்கள் சமவெளி பின்னத்தை காண முடியும். ஒரே எண் 0 தவிர்ந்த, 0ம் 1ம் தவிர்ந்த, 0 தவிர்ந்த எண்ணால பெருக்க போறது. 0ஆல பெருக்கினீங்கன்னா 0 வரும். 1ஆல பெருக்கினீங்கன்னா அதே பின்னம் வரும். அப்ப 0 1 தவிர்ந்த இன்னும் ஒரு ஏதாவது ஒரே எண்ணால பெருக்குவோம். 5ஆல நாங்கள் பெருக்கிறோம். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் இந்த பின்னத்திற்கு சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 3ல் 2 என்கிற பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 0 1 தவிர்ந்த ஏதாவது ஒரே எண்ணால பெருக்குவோம். என்னென்று பெருக்குவோம்? இப்ப இந்த பின்னத்தையும் இந்த பின்னத்தையும் பெருக்குறீங்க. 2ஐயும் 5ஐயும் பெருக்குவோம் 10, 3ஐயும் 5ஐயும் பெருக்குவோம் 15, 15ல் 10. 3ல் 2 இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 15ல் 10. 3ல் 2 என்ற பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 15ல் 10. இந்த 2 பின்னங்களும் சமனாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நிலத்தி காட்டும் பொழுது. ஆகவே சமவெளி பின்னம் அப்படி காண்றோம். நாங்கள் ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதே போல ஒரு விகிதத்திற்கு பின்னத்துக்கு சமவெளி பின்னம், விகிதத்திற்கு சமவெளி விகிதம். ஒரு விகிதம் எடுத்திருக்கிறோம் 2 3ற்கு. இந்த விகிதத்திற்கு சமவெளி விகிதம் என்னென்று காண்பது? ஒரு விகிதத்தினுடைய உறுப்புகள் 2ஐயும் 3ஐயும் நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு விகிதத்தின் உறுப்புகள் 2ம் 3ம். ஒரு விகிதத்தினுடைய உறுப்புகளை 0 1 தவிர்ந்த ஏதாவது ஒரே எண்ணால பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம், வகுக்கவும் செய்யலாம், பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விகிதத்திற்கு சமவெளி விகிதம் என்னென்று காண வேணும்? இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை 2ஐயும் 3ஐயும், விகிதத்தின் உறுப்புகளை
0 தவிர்ந்த யாதேனும் ஒரு எண்ணால பெருக்குவோம். 2 3 2ஐயும் 3ஐயும் ஒரே எண்ணால பெருக்குவோம். 4ஆல பெருக்குவோம். இங்கேயும் 4ஆல பெருக்கிறோம், இங்கேயும் 4ஆல பெருக்கிறோம். 2ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா 8, 3ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா 12. பெருக்கி இருக்கிறோம். 2 பக்கமும் 4ஆல பெருக்கி இருக்கிறோம். ஒரு விகிதத்தின் உறுப்புகளை 0 தவிர்ந்த யாதேனும் ஒரு எண்ணால் பெருக்குவதன் மூலம் நாங்கள் சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பின்னத்துக்கும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொண்டோம். அதே போல விகிதத்திற்கும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 4 2 இருக்கு, 3 இருக்கு, 2 பக்கமும் 4ஆல பெருக்கிறோம். 4 8, 3 12. அப்ப 2 3ற்கு இந்த விகிதத்திற்கு சமனான விகிதம் தான் 8 12. நிச்சயமாக சமனாக இருக்கும். இதே போல சமவெளி விகிதம் காண்பதற்கு பெருக்கிற மாதிரியே நாங்கள் வகுத்தும் பெற முடியும். இங்க பெருக்கி இருக்கிறோம். அதே போல ஏதாவது ஒரே எண்ணால வகுப்பதன் மூலமாகவும் நாங்கள் சமவெளி விகிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சமவெளி விகிதம் பார மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். ஒன்று 2 4 என்னோட வாசிப்போம். இத 1 விகித குறியீடு 2 விகித குறியீடு 4. இதை வாசிக்கும் முறை 1 2ற்கு 4ற்கு என்னோட வாசிப்போம். 1 2ற்கு 4ற்கு என்று வாசிப்போம். இந்த விகிதத்திற்கு சமவெளி விகிதத்தை எழுதுக. இந்த விகிதத்திற்கு 2 சமவெளி விகிதங்களை எழுதுக. 1 2 1 2ற்கு 4ற்கு எனும் விகிதத்திற்கு சமவெளி விகிதங்கள் 2னை எழுதுக. சமவெளி விகிதங்கள் 2 சமவெளி விகிதங்கள் எழுதப்படும். சமவெளி விகிதங்கள் 2னை எழுதுக. 2 சமவெளி விகிதங்களை எழுதுக. என்னும் விகிதத்திற்கு 2 சமவெளி விகிதங்களை எழுதுக. முதலாவதாக ஒரு சமவெளி விகிதம் நாங்கள் எழுதுவோம். 1 2ற்கு 4ற்கு 3ஐ தனித்தனியா எழுதி இருக்கிறோம். ஏனென்றால் ஒரே எண்ணால பெருக்கிறத காட்டுவதற்காக. 3 இந்த விகிதத்துக்கு 3 உறுப்புகள் இருக்குது. 1 2 4 1 2 4 1ஐயும் 2ஐயும் 4ஐயும் ஒரே எண்ணால பெருக்கிறோம். எதால பெருக்குவோம்? 6ஆல பெருக்குவோம். 6ஆல பெருக்கிறோம். இங்கேயும் 6ஆல பெருக்கிறோம். இங்கேயும் 6ஆல பெருக்கிறோம். ஒரே எண்ணால் பெருக்குகிறோம். 6 1 6 6 12 4 24 ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி விகிதத்தை காண்கிறோம். 2 சமவெளி விகிதங்கள் எழுத சொல்லி இருக்கு. ஒன்று எழுதிட்டோம், இன்னொன்று எழுதுவோம். இங்க 6ஆல பெருக்கி இருக்கிறோம். அதே போல இன்னும் ஏதாவது ஒரே எண்ணால பெருக்குவோம். 3ஆல பெருக்குவோம். 3ஆல பெருக்கிறோம். இந்த விகிதத்தினுடைய 3 உறுப்புகளையும் ஒரே எண்ணால பெருக்குகிறோம். 3ஆல பெருக்கிறோம். 3 3 3 6 4 தரம் 3 12. அப்ப ஒரு விகிதத்தினுடைய உறுப்புகளை 0 1 தவிர்ந்த யாதேனும் ஒரு எண்ணால பெருக்கி அல்லது வகுத்து சமவெளி விகிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஒரே எண்ணால பெருக்கி இருக்கிறோம். இங்கே இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை 6 என்கிற ஒரே எண்ணால பெருக்கி இருக்கிறோம். இதுல இந்த விகிதத்தின் உறுப்புகளை 3 என்கிற ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி விகிதங்கள் 2 நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு சமவெளி விகிதம் 6, 12, 24, இன்னொன்று 3, 6, 12. 6, 12க்கு 24க்கு 3, 6க்கு 12க்கு. அடுத்ததாக சமவெளி விகிதம் அப்படி என்றால் என்னென்னு படிச்சு நாங்கள் இனி எளிய விகிதம். சமவெளி விகிதம் மாதிரியே எளிய விகிதம், அதாவது ஒரு விகிதத்தினுடைய எளிய வடிவம். எளிய விகிதம் அப்படி என்றால் என்ன, அல்லது எளிய வடிவில என்னென்று எழுதுறது. உதாரணமாக 6, 12க்கு என்கிற விகிதம் தரப்படுகிறது. இந்த விகிதத்தை நாங்கள் எளிய விகிதமாக மாற்ற வேணும், அல்லது எளிய வடிவில எழுத வேணும். அப்படி என்றா என்ன, இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுக்கக்கூடிய 6, 12 இந்த விகிதத்தினுடைய உறுப்புகள். 6ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய மிக பெரிய எண்ணால வகுப்பதன் மூலம் நாங்கள் இதனை எளிய விகிதமாக மாற்ற முடியும், சுருக்க முடியும். பாருங்க, 6, 12 விகிதத்தினுடைய உறுப்புகள் எளிய விகிதமாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், வகுக்க போறோம். யாரால வகுக்க போறோம், 6ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணால வகுக்க போறோம். 6ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய எண்களவே எல்லாம் 0, 1 வேணாம். 6ஐயும் 12ஐயும் வகுக்கக்கூடிய எண்கள் 2 6ஐயும் 12ஐயும் வகுக்கும். 3 6ஐயும் 12ஐயும் வகுக்கும். 4 வகுக்காது, 5 வகுக்காது, 6 வகுக்கும். 6, 12 ஆகிய எண்கள் 2, 3, 6 ஆகிய எண்களால மீதியின்றி வகுப்படும். 2 எண்களுமே 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும். 2, 3, 6 ஆகிய 3 எண்களாலையும் மீதியின்றி வகுப்படும் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் எளிய விகிதமாக மாற்றுவதற்கு வகுக்கக்கூடிய மிக பெரிய எண்ணால வகுக்க வேணும். மிக பெரிய எண்ணால வகுக்கும் போதுதான் எளிய வடிவமாக மாறும். நாங்கள் இதுல வகுக்கக்கூடிய எண்கள் பெரிய எண் எது, 6. 6ஆல வகுப்போம். 2 விகிதத்தினுடைய 2 உறுப்புகளையும் நாங்கள் வகுக்கிறோம். 2ஆலையும் வகுபடக்கூடிய மிக பெரிய எண்ணால வகுக்கிறோம். 6ஆல வகுக்கும் பொழுது 6ஆல வகுத்தோம்னா 1, 12 6ஆல வகுத்தோம்னா 2. எளிய விகிதமாக மாறி இருக்குது. 6, 12க்கு என்னும் விகிதமானது சுருக்கப்பட்டு எளிய வடிவில மாற்றப்பட்டிருக்குது, அல்லது எளிய விகிதமாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேலேயும் இதை நாங்கள் சுருக்க முடியாது. எளிய விகிதமாக மாற்றினதுக்கு பிறகு நாங்கள் சுருக்க முடியாது, வகுக்க இயலாது பிறகு. ஆகவே
மேலும் சுருக்க முடியாத அளவுக்கு வகுக்கக்கூடிய மிக பெரிய எண்ணால வகுத்து எளிய விகிதமாக மாற்றுகிறோம். எளிய விகிதம் அல்லது ஒரு விகிதத்தின் எளிய வடிவம் உண்டா என்ன? ஒரு விகிதத்தினுடைய உறுப்புகளை வகுக்கக்கூடிய, இங்க வகுக்க வேணும், சமவெள விகிதத்துக்கு பெருக்கினோம், சமவெள விகிதத்துக்கு பெருக்கலாம், வகுக்கவும் செய்யலாம். ஆனால் எளிய விகிதத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வகுக்கத்தான் வேணும். வகுக்கக்கூடிய மிக பெரிய எண்ணால இந்த விகிதத்தினுடைய உறுப்புகளை நாங்கள் வகுப்போம். 6 6 வகுத்தோம்னா 1, 12 6 வகுத்தோம்னா 2. நல்லா சுருக்கப்பட்டு இதற்கு மேல இதை நாங்கள் சுருக்க இயலாது. ஆகவே சுருக்கக்கூடிய அளவுக்கு எளிய சுருக்கின வடிவமாக காண்பிப்பதுதான் எளிய விகிதம் அல்லது எளிய வடிவம். நாங்கள் இதுக்கும் ஒரு கேள்வி செய்வோம். எளிய விகிதத்திலே ஒரு கேள்வி செய்வோம். மூன்றாவது கேள்வி, 28 70ற்கு 42ற்கு 28ற்கு 3 உறுப்புகள் வந்திருக்குது. 28 70ற்கு 42ற்கு என்னும் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக என்னும் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. எளிய வடிவில் எழுதுக அல்லது எளிய விகிதமாக மாற்றுக என்று கேள்வி வரும். எளிய வடிவிலே நாங்கள் எழுத போறோம். விகிதத்தினுடைய உறுப்புகள் 28 70 42. வகுக்கக்கூடிய மிக பெரிய எண்ணால வகுப்போம். பாருங்கோ, மிக பெரிய எண்ணால வகுக்கும் போது இந்த 3 எண்களுமே 2ஆல வகுபடும். 3 எண்களுமே 2ஆல வகுபடும். 3ஆல வகுபடாது. 3 எண்களையும் வகுக்கக்கூடிய 3 எண்களையும் 3 உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய பெரிய எண். இந்த 3 உறுப்புகளுமே முதலாவது 2ஆல வகுபடும். அடுத்தது 3ஆல வகுபடாது. 70 28 வகுபடாது. 42 மட்டும் 3ஆல வகுபடும். 4ஆல 70 வகுபடாது. 28 42 வகுபடும். 5ஆல வகுபடாது. 3 எண்களும். 6ஆல வகுபடாது. 28 70 வகுபடாது. 42 மட்டும் வகுபடும். 7 பார்க்கும்போது பாருங்க, 3 எண்களுமே 7ஆல வகுபடும். 3 எண்களையும் நாங்கள் 7ஆல வகுக்கிறோம். 2ஆலையும் வகுபடுது. அடுத்தது 7ஆலையும் வகுபடுது. 7ஆல வகுத்த பிறகும் வகுக்கக்கூடிய இன்னும் சுருக்க முடியும் என்றால் நாங்கள் சுருக்க வேண்டும். நாங்கள் 7ஆல வகுப்போம். இந்த விகிதத்தினுடைய 3 உறுப்புகளையும் 7 என்கிற ஒரே எண்ணால வகுப்போம். 28 70 42 3 எண்களையும் வகுக்கிறோம். வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுக்கிறோம். பெரிய எண்ணால வகுப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியாது 7 தான் பெரிய எண்ணா என்று தெரியாது. வகுத்த பிறகு தெரியும். 7ஆல வகுப்போம். 3 எண்கள் 3 உறுப்புகளையும் 7ஆல வகுக்கிறோம். 28 7ஆல வகுத்தோம் என்றால் 4. 70 7ஆல வகுத்தோம் என்றால் 10. 42 7ஆல வகுத்தோம் என்றால் 6. 28 7ஆல வகுத்தோம் என்றால் 4. 4 7 28. 70 7ஆல வகுத்தனீங்கன்னா 10. 42 7ஆல வகுத்தனீங்கன்னா 6. ஆனால் நாங்கள் கவனிப்போம், 4 10 6 இந்த விகிதத்தை இன்னும் நாங்கள் எளிய விகிதமாக மாற்ற முடியும். 4 10 6 இன்னும் இதை சுருக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியுது. ஏனென்றா இது ஒரு இரட்டையன், இது ஒரு இரட்டையன், இது ஒரு இரட்டையன். 3மே இரட்டையன்கள். நாங்கள் 7 பெரிய எண் என்று நினைச்சு கொண்டு
சுருக்கும் பொழுது 4, 10, 6 என்ற 3 உறுப்புகள் கிடைக்குது. இவை மூன்றும் இரட்டை எண்கள். ஆகவே இவை 2ஆல மீதியின்றி வகுபடும். இரட்டை எண்கள் 2ஆல மீதியின்றி வகுபடும். எனவே மீண்டும் நாங்கள் 2ஆல வகுக்கிறோம். 4, 10, 6 மீண்டும் நாங்கள் வகுக்கிறோம். 3 உறுப்புகளையும் வகுக்கிறோம். 2ஆல வகுக்கிறோம். 4 2ஆல வகுத்தம் என்றால் 2, 10 2ஆல வகுத்தம் என்றால் 5, 6 2ஆல வகுத்தம் என்றால் 3. ஆகவே நாங்கள் மீண்டும் எளிய விகிதமாக மாற்றுகிறோம். பிறகு பார்க்க வேணும், இதுக்கு பிறகு இதை சுருக்க முடியுமா? இதற்கு பிறகு ஏதேனும் ஒரு எண்ணால இந்த 3 உறுப்புகளை நாங்கள் வகுக்க முடியுமா என்று யோசிக்க வேணும். 2, 5, 3 வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. 0 ஒன்றையும் சேர்க்கக்கூடாது. 0 1 தவிர வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. இந்த 3 உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இல்லை. ஆகவே இந்த விகிதத்தினுடைய எளிய வடிவம் இதுதான். 2, 5ற்கு 3ற்கு ஆகும். 2 முறை நாங்கள் வகுத்திருக்கிறோம். எங்களுக்கு உறுதியா தெரியாது 7 தானா, வகுக்கக்கூடிய மிக பெரிய 7 எங்களுக்கு தெரியல. நாங்கள் வகுத்து பார்க்கிறோம். ஆனால் வகுத்து பார்த்த பிறகு தெரியுது இந்த உறுப்புகளை மீண்டும் நாங்கள் 2ஆல வகுக்க முடியும் என்று. ஆகவே மீண்டும் 2ஆல வகுத்து இதனை எளிய விகிதமாக மாற்றியிருக்கிறோம். விகிதம் அப்படி என்றா என்னென்று படிச்சு நாங்கள் சமவெளி விகிதம் என்றா என்னென்று படிச்சு நாங்கள் எளிய விகிதம் அப்படி என்றா என்னென்னு பார்க்க நாங்கள் இனி அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடல். விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடல். விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடல் அப்படின்னா என்ன? அதாவது இங்க ஒரு விகிதம் முழு அளவும் தரப்படும் பொழுது நாங்கள் அந்த விகிதத்திற்கு ஏற்ப அந்த அளவை நாங்கள் பங்கிடுவோம். உதாரணமாக நாங்கள் ஒரு பழப்பானம் ஒன்று தயாரிக்கிறோம். கேள்வி நாங்கள் உதாரணத்தை பார்த்துட்டு கேள்வியை பார்ப்போம். ஒரு பழப்பானம் ஒன்று தயாரிக்கிறோம். ஒரு பழப்பானம் தயாரிக்க போறோம். பழப்பானம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன எடுப்போம்? நாங்கள் பழச்சாறும் நீரும் எடுப்போம். பழச்சாறையும் நீரையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு பழப்பானம் தயாரிப்போம். இப்போ பழச்சாறும் பழச்சாறினுடையதும் நீரினுடையதும் விகிதம் தரப்படும் போது இப்போ பழச்சாறு 3, பழச்சாறும் நீரும் 3, 2ற்கு என்னும் விகிதப்படி இங்கே கலக்கப்படுது. ஒரு பழப்பானம் தயாரிப்பதற்காக 3 பங்கு பழச்சாறும் 2 பங்கு நீரும் எடுத்திருக்கிறோம். 3 பங்கு பழச்சாறும் 2 பங்கு நீரும் 3, 2ற்கு என்கிற விகிதப்படி பழச்சாறும் நீரும் கலக்கப்பட்டு இந்த பழப்பானமானது தயாரிக்கப்படுது. இவ்வாறு தயாரிக்கப்படும் போது இந்த தயாரிக்கப்படக்கூடிய பழப்பானத்தின் மொத்த அளவு 15 லிட்டர். பழச்சாறையும் நீரையும் பயன்படுத்தி ஒரு பழப்பானம் தயாரிக்கிறோம். தயாரிக்கப்படக்கூடிய பழப்பானத்தின் மொத்த அளவு 15 லிட்டரா இருக்கு. இப்படி நாங்கள் ஜூஸ் ரெடி பண்ணும் போது 15 லிட்டர் ஜூஸ் வருது. ஆனால் இந்த ஜூஸ்
என்னென்ன கலந்திருக்கிறோம்? பழச்சாறும் நீரும். 3 பங்கு பழச்சாறுண்டா 2 பங்கு நீர் கலந்திருக்கிறோம் இங்க. இப்படி இருக்கும்போது இந்த கலக்கப்பட்ட இந்த ஜூஸுக்குள்ள பழச்சாறு எத்தனை லிட்டர் இருக்கும், நீர் எத்தனை லிட்டர் இருக்கும் என்று நாங்கள் காண போறோம். இந்த விகிதத்திற்கு ஏற்ப இந்த அளவை சொல்ல போறோம். பழச்சாறு 3 பங்குண்டு தெரியும், நீர் 2 பங்குண்டு எங்களுக்கு தெரியுது. 3 பங்கு பழச்சாறையும் 2 பங்கு நீரையும் கலந்து இந்த ஜூஸ் தயாரிக்கப்படுது. இவ்வாறு தயாரிக்கப்படும் போது தயாரிக்கப்படக்கூடிய மொத்த ஜூஸின் அளவு 15 லிட்டர். இதுல இருந்து பழச்சாறு இந்த 15 லிட்டர்ல பழச்சாறு எத்தனை லிட்டரா இருக்கும், நீர் எத்தனை லிட்டராக இருக்கும், விகிதம் தரும்போது அந்த அளவை காண்கிறோம் நாங்கள். அப்ப என்ன செய்வோம்? பழச்சாறும் நீரும் கலக்கப்பட்ட விகிதம். பழச்சாறும் நீரும் என்ன விகிதத்துல கலக்கப்பட்டிருக்குது? 3:2. 3 பங்கு பழச்சாறு 2 பங்கு நீர். இப்போ மொத்தமாக எத்தனை பங்குகள் என்று பார்க்கிறேன். மொத்த பங்குகள் பழச்சாறு 3 பங்கு, நீர் 2 பங்கு, ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பங்குகள்? அப்ப 3ஐயும் 2ஐயும் கூட்டுறோம், ரெண்டும் சேர்ந்து மொத்தம் 5 பங்குகள். 5 பங்குகள். அப்ப நாங்கள் கலந்த மொத்த பங்குகள் 5 பங்குகள். இங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பழப்பானத்தின் மொத்த அளவு 15 லிட்டர். இப்போ மொத்தம் 5 பங்குகள் தான் 15 லிட்டர். 5 பங்குகள் 15 லிட்டருக்கு சமன். 5 பங்குகளை நாங்கள் 5 பங்குகளை கலக்கும் போது 15 லிட்டர் பழப்பானம் கிடைக்குது. ஆகவே 5 பங்குகள் யாருக்கு சமன்? 5 பங்குகள் தான் 15 லிட்டர். பழச்சாறு 3 பங்கு, நீர் 2 பங்கு. இவை இரண்டும் சேர்ந்த 5 பங்குகள் தான் 15 லிட்டர் பழப்பானமாக இருக்கும். 5 பங்குகள் 15 லிட்டருக்கு சமன். இதுல இருந்து 1 பங்கு எத்தனை லிட்டர் என்று நாங்கள் காண முடியும். 5 பங்குகள் 15 லிட்டர் என்றா 1 பங்கு எத்தனை லிட்டரா இருக்கும்? 15 5 அளவுப்போம் 3 லிட்டர். 5 பங்குகள் 15 லிட்டர். அப்போ 1 பங்கு எத்தனை லிட்டர்? 15 5 அளவுப்போம் 5 அளவுக்கும் 3 லிட்டர். 1 பங்கு 3 லிட்டர். பழச்சாறு எத்தனை பங்குகள் போடப்பட்டிருக்குது? இங்க 3 பங்குகள். ஆகவே பழச்சாறின் அளவை லிட்டர்ல நாங்கள் சொல்ல போறோம். 1 பங்கு 3 லிட்டர். 5 பங்குகள் 15 லிட்டர். அப்ப மொத்தம் 5 பங்குகள் இங்க இருக்குது. 5 பங்குகள் தான் இந்த 15 லிட்டர். இதுல இருந்து 1 பங்கு எத்தனை லிட்டர் என்று பார்க்கிறோம். 1 பங்கு 1 பங்கிற்குரிய அளவு 3 லிட்டர். இப்ப பழச்சாறு எத்தனை பங்குகள் போடப்பட்டிருக்குது? 3 பங்குகள். அப்ப பழச்சாறு 3 பங்குகள். பழச்சாறு 3 பங்குகள். 1 பங்கு 3 லிட்டர் என்றா 3 பங்குகள் எத்தனை லிட்டர்? 3 தர 3 லிட்டர் 9 லிட்டர். இதே போல நீரின் அளவு. நீர் எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு பார்க்க போறோம். நீரின் அளவு. நீர் எத்தனை பங்குகள் போடப்பட்டது? 2 பங்குகள். 1 பங்கு எத்தனை லிட்டருக்கு சமனானது? 1 பங்கு சமன் 3 லிட்டர். அப்ப 2 பங்குகள் சமன் 2 தர 3 லிட்டர் 6 லிட்டர். ஆகவே இந்த பழப்பானம் 15 லிட்டர்ல இருக்கக்கூடிய பழச்சாறு எத்தனை லிட்டர்? பழச்சாறு 9 லிட்டர். இந்த பழப்பானத்துல இருக்கக்கூடிய நீர் எத்தனை லிட்டர்? நீர் 6 லிட்டர். இந்த பழப்பானத்துல பழச்சாறு 9 லிட்டர் இருக்குது, நீர் 6 லிட்டர் இருக்குது. மொத்தமாக 9ஐயும் 6ஐயும் கூட்டுங்கோ 15 லிட்டர் பழப்பானம் இருக்குது. ஆகவே பிள்ளைகள் விகிதத்திற்கு ஏற்ப பங்கிடலாம். அப்படி என்றால்
விகிதமும் மொத்த அளவும் தரப்படும் போது விகிதம் தரப்பட்டிருக்குது. விகிதம்ண்டா அந்த தொடர்பை மட்டும்தான், விகிதம்ண்டா தொடர்பு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க. இங்க 3 எண் ரீதியான தொடர்பு மட்டும்தான் காட்டப்பட்டிருக்குது. 3 2க்கு பழச்சாறு 3 பங்குண்டா நீர் 2 பங்கு இருக்குது. இதை வச்சுக்கொண்டு இதையும் மொத்த அளவு 15 லிட்டர் 3 2க்கு இந்த வீதத்துல போடும்போது மொத்த அளவு 15 லிட்டரா வருது. இப்படி இருந்தால் பழச்சாறு எத்தனை லிட்டராக இருக்கும், நீர் எத்தனை லிட்டராக இருக்கும் என்று நாங்கள் இவ்வாறு பங்கிட முடியும். மொத்தமாக 15 லிட்டர் ஜூஸ் இருக்குது. இதுல பழச்சாறு 9 லிட்டரா இருக்கும், நீர் 6 லிட்டரா இருக்கும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 15 லிட்டர் வரும். இதே போல ஒரு கேள்வி செய்வோம். குமாருக்கும் கேள்வி எழுதலாம். விமலுக்கும் இடையே குமாருக்கும் விமலுக்கும் இடையே 3 4க்கு விகிதம் தரப்படுகிறது. 3 4க்கு என்ற விகிதப்படி ரூபாய் 28,000 பணமானது பங்கிடப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பணத்தை தனித்தனியே காண்க. ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பணத்தை தனித்தனியே காண்க. குமாருக்கும் விமலுக்கும் இடையே 3 4க்கு என்ற விகிதப்படி ரூபாய் 28,000 பணமானது பங்கிடப்படுகிறது. குமாருக்கும் விமலுக்கும் இடையே பணம் பங்கிடப்படுகிறது. என்ன விகிதப்படி? 3 4க்கு என்கிற விகிதப்படி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த விகிதம் இங்க பணத்தின் அளவு தரையில விகிதம் தான் வந்திருக்கு. விகிதம் என்றால் பங்குகள். குமார் 3 பங்கு போட்டிருந்தாரண்டா விமல் 4 பங்குகள் போட்டிருக்கிறார். குமார் 3 பங்குகள் பணத்தை போட்டிருக்கிறார். குமாருக்கு பங்கிடப்படுகிறது. குமாருக்கு 3 பங்குகள் பணம் கொடுக்கப்பட வேணும். விமலுக்கு 4 பங்குகள் பணம் கொடுக்கப்பட வேணும். பணம் பங்கிடப்படுகிறது. எவ்வளவு பணம் பங்கிடப்படுது? 28,000 பணமானது இருவருக்கும் இடையே பங்கிடப்படுகிறது. 3 4க்கு என்ற விகிதப்படி குமாருக்கு 3 பங்குகள் கிடைக்க வேணும். விமலுக்கு 4 பங்குகள் கிடைக்க வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்?
அப்ப இருவருக்கும் இடையில் பணம் பங்கிடப்படுகிற விகிதம் 3:4 ஆகும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இருவருக்கும் கிடைத்த மொத்த பங்குகளை பார்க்க வேணும். 2 பேருண்ட பங்குகளையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை பங்குகள் இருக்குது? 2 பேருக்கும் இவருக்கு 3 பங்குகள், இவருக்கு 4 பங்குகள். 2 பேருக்கும் இடையில் பகிரப்பட வேண்டிய மொத்த பங்குகள் விவரம் 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம் 7 பங்குகள். இருவருக்கும் இடையில் உள்ள இருவரையும் சேர்த்து மொத்த பங்குகள் 7 பங்குகள். இருவருக்கும் இடையே எவ்வளவு பணம் பகிரப்பட வேணும்? 28,000 பணமானது பகிரப்பட வேணும். ஆகவே இந்த 7 பங்குகள் தான் 28,000 ரூபாய் காசு. ஆகவே 2 பேருக்கும் இடையில் 2 பேருண்டையும் சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடிய பங்குகள் 7 பங்குகள். 2 பேரும் பகிரப்பட வேண்டிய மொத்த பணம் 28,000. ஆகவே 7 பங்குகள் சமன் 28,000. இவருக்கு 3 பங்கு, குமாருக்கு 3 பங்கு, விமலுக்கு 4 பங்கு. மொத்தமாக 7 பங்குகள். 7 பங்குகளுக்குரிய பணம் தான் 28,000. ஆகவே 7 பங்குகள் சமன் 28,000. அப்போ ஒரு பங்கு என்னவாக இருக்கும்? ஒரு பங்கிற்கான பணம் 7 பங்குகளுக்கான பணம் 28,000. ஆகவே ஒரு பங்கிற்கான பணத்துக்கு என்ன செய்வோம்? 28,000. 7 பங்குகள் 28,000. ஒரு பங்குண்டா என்ன செய்வோம்? 7ஆல வகுப்போம். 28,000 7ஆல வகுத்தோம்டா 28ல 7 4 முறை 4000. 28,000 7ஆல வகுப்போம். 28 7ஐயும் பட்டலாம். 7 1 7, 28ல 7 4 முறை 1 0 2 0 3 0. ஒரு பங்கிற்கான பணம் ரூபாய் 4000. ஒரு பங்குக்கு உரிய பணம் எவ்வளவு? 4000. இப்போ குமாருக்கு எத்தனை பங்குகள் கொடுக்க வேணும்? குமாருக்கு கிடைக்கும் பணம் குமாருக்கு எத்தனை பங்குகள் கொடுக்க வேணும்? குமாருக்கு 3 பங்குகள் கொடுக்க வேணும். ஒரு பங்கிற்கான பணம் எவ்வளவு? 4000. குமாருக்குரிய பங்குகள் எவ்வளவு? 3 பங்குகள். ஒரு பங்கு 4000 3 பங்குகள் எவ்வளவு? 3 தர 4000 பெருக்குவோம் 12,000. 12 12,000. அடுத்தது விமலுக்கு கிடைக்கும் பணம். விமலுக்கு கிடைக்கும் பணம் விமலுக்கு எவ்வளவு பங்குகள் கொடுக்க வேணும்? 4 பங்குகள் கொடுக்க வேணும். ஒரு பங்குக்குரிய பணம் 4000 ரூபாய். இப்ப விமலுக்கு 4 பங்குகள் கொடுக்க வேணும். ஒரு பங்கு 4000 என்றால் 4 பங்குகளுக்கு 4 தர 4000 பெருக்குவோம் 4 16 16,000. குமாருக்கு 12,000 பகிரும்போது குமாருக்கு 12,000 கிடைக்குது. விமலுக்கு 16,000 கிடைக்குது. குமாருக்கு 12,000, விமலுக்கு 16,000. மொத்தமாக 2 பேருக்கும் சேர்த்து 28,000. ஆகவே என்ன செய்திருக்கிறாங்க? குமாருக்கு 12,000, விமலுக்கு 16,000, மொத்தமாக 28,000 பணமானது இருவருக்கும் இடையில் பகிரப்படுகிறது. எதன்படி? அந்த விகிதத்தின் படி. குமாருக்கு 3 பங்கு. ஆகவே 3 பங்குக்கு 12,000 கிடைக்கும். 4 பங்குண்டா வர விட அவருக்கு கூட வேணும். 4 பங்கு கண்டா 16,000. இவ்வாறு ஒரு விகிதமும் மொத்த அளவும் தரப்படும் போது நாங்கள் பகிர வேணும் அல்லது பிரிக்க வேணும். அந்த அளவு தனித்தனியாக காண வேணும்.
ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு விகிதம் தொடர்பாக படிச்ச நாங்கள் விகிதத்துல விகிதம் என்றா என்ன, சமவெளி விகிதம் என்றா என்ன, எளிய விகிதம் அப்படி என்றா என்ன, அது தொடர்பான கேள்விகளும் செய்த நாங்கள். இதோட நாங்கள் இந்திய வகுப்பு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.